அடுத்ததாக சமூக செயல்பாட்டாளர் மணிகண்டன் தோழர் மணிகண்டன் வீராசாமி அவர்கள் உரையாற்றுவார்கள். லா எக்ஸ்போ சூர் அண்ட் கான்டினென்டல் மனித உரிமை செயல்பாட்டு அமைப்பு சார்பில் டாக்டர் B.R. அம்பேத்கர் அவர்களின் 135வது பிறந்தநாள் விழாவை நாம் இங்கெல்லாம் சீரும் சிறப்போடு எவ்வளோ தூரம் நம்ம கொண்டாடுறோமோ அதுபோல அறியாமையில் இருக்கின்ற வெகுஜன மக்களை நாம் எல்லாம் விழிப்புணர்வு அடைய செய்வது அதைவிட முக்கியமாக இந்த தருணத்தில் நாம் எண்ண வேண்டும். ஏனெனில் இப்போ இந்தியா முழுக்க 28 மாநிலங்கள், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய யூனியன் பிரதேசங்கள் இருந்தாலும் தமிழ்நாடு என்றைக்குமே பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி அடைந்த மாநிலமாக இருக்கிறது. அப்படின்னா அதுக்கு பார்த்தீங்கன்னா பல பேர் இங்கே விதைகள் போட்டிருக்காங்க, தங்களோட உயிர்களை தியாகம் பண்ணியிருக்காங்க. அது மொழி போராட்டமாக இருக்கட்டும், அந்த மாதிரி பல்வேறு தியாகம் பண்ணி தான் இன்னைக்கு இந்த அரசியலமைப்பை நம்ம காப்பாற்றிட்டு இருக்கோம். ஆனால் இந்த தமிழ்நாடு இந்த முன்னேறிய ஒரு மாநிலத்தை சீர்குலைக்கிறதுக்காக, குறிப்பாக இந்த காவி என்கின்ற ஒரு கும்பல், காவி என்கின்ற ஒரு கட்சி இன்னைக்கு பல்வேறு கட்சிகளை இவங்களே எதிரியா இருப்பாங்களாம், இவங்களே நண்பர்களாக மாறிடுவாங்களாம். எதுக்காக எதிரியா மாறினாங்க, எதுக்காக நண்பர்களாக மாறினாலும் தெரியாது. வழக்குகளை காரணம் காட்டி பல்வேறு கட்சிகளை இவங்க கூட்டணிக்குள்ள வச்சுட்டு இருக்காங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா மக்கள் நலனுக்காக இல்லை, அவங்களோட சுயநலத்துக்காக மக்கள் புரிஞ்சுக்கணும். ஏன் இதை நம்ம சொல்றோம்னா, இங்க ஒரு அரசியலமைப்பு சட்டம் இருக்கு. அந்த சட்டத்தையே இன்னைக்கு நீர்த்து போக செய்கின்ற பல்வேறு வேலைகள் இன்னைக்கு பிஜேபி நேரடியாக செய்கிறாங்க, மறைமுகமாலாம் செய்யல. அப்போ நம்ம எல்லாம் என்ன பண்றோம்னா அப்படியே கடந்து போயிட்டே இருக்கோம். நம்ம தமிழ்நாட்டில் சேஃபா தான் இருக்கணும். அப்படி ஒரு நிலைமை இன்னைக்கு நீடிக்கணும்னா, இப்ப நீங்க சொல்றாரு இல்லையா, தமிழக முதல்வர் சொல்றாருல, சூளுரைக்கிறாருல, தமிழ்நாடு வெல்லும், தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு இன்னைக்கு டெல்லிக்கு என்னைக்குமே அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தான் அப்படின்னு சொல்றாருங்கல்ல. நம்மளோட பொது எதிரிகளை இன்னைக்கு நம்ம வீழ்த்தணும்னா, இன்னைக்கு திமுக நமக்கு முரண்பாடு இருக்கலாம், பல்வேறு குறைகள் இருக்கான்னா இருக்கலாம். ஆனா பொது எதிரியை வீழ்த்தணும்னா இன்னைக்கு நம்ம எல்லாம் ஒன்று சேரணும். நம்ம எல்லாம் ஒன்று சேர்ந்து நின்னாதான் எதிரியை வீழ்த்த முடியும். உள்ள வந்துட்டாங்கன்னா இங்க எதுவுமே நடக்காதுன்னு சும்மா யாரும் இங்க பம்மாத்தெல்லாம் காட்டல. ஏன்னா நான் ஒரு மிகப்பெரிய ஒரு நடிகர் கட்சியில இருந்தவர் தான். முகத்தை பார்த்தெல்லாம் இங்க எதுவுமே நடக்காது. தன்னையே காப்பாத்தி கொள்ள முடியுது அவர். இந்த சமூகத்தை எப்படி காப்பாத்து, நான் இது விமர்சனமா சொல்லல, அவரோட பயணப்பட்டதால் நான் சொல்றேன். இந்த கூட்டம் சிறியதாகலாம், ஆனா நம்ம கொள்கை பெரியது. இன்னைக்கு நமக்கு நல்லாவே ஒரு புரிதல் இருக்கணும். தமிழ்நாடு தனித்துவமாக இருக்கணும், ஒரு முன்னிலை மாநிலமாக இருக்கணும், நம்ம யாருக்கும் அடிமையாக கூடாது, நம்ம குழந்தைகள்லாம் இன்னைக்கு ஒரு பாதுகாப்பா இருக்கணும்னா அப்ப நம்ம யாரை தேர்ந்தெடுக்கணும்னா, இன்னைக்கு சாதி மதமற்ற ஒரு சமுதாயத்தை நம்ம படைக்கணும்னா நிச்சயமா மதசார்பற்ற ஒரு கூட்டணியை, ஒரு மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியை தான் நம்ம ஆதரிக்கணும். இந்த மாதிரி பிரபலங்களை நம்பியோ இல்ல வேற யாரும் நம்பியோ நமக்கு பிரயோஜனமே கிடையாது. தமிழ்நாடு வெல்லும், தமிழ்நாடு போராடும். நம்ம எல்லாம் ஒற்றுமையா இருந்து இந்த அரசை மீண்டும் நம்ம வர வைக்கணும்.